எல்லாருக்குமே உயரத்துக்கு போகணும், பெரிய இடத்துல உயர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஆசை நிச்சயமா இருக்கும். இப்படி உயர்ந்து இருக்கணும்னு சொன்னா யூ நீட் ஃபேவர் டு ஆக்ஸலரேட் யுவர் லைஃப். காட் சென்ஸ் ஹைலி ஃபேவர்டு பீப்புள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் நினைக்க முடியாத, எதிர்பார்த்தே இராத உயரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். பட் இந்த ஃபேவர் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் கற்றுக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வெயிட்டிங் பீரியட் என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியடில் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். அந்த ப்ரிப்பரேஷன் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதாவது வெயிட்டிங் பீரியட், ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மூணுமே சந்திக்கிற தருணம் தாங்க உங்களுக்கு அந்த ஃபேவர் நிச்சயம் கிடைக்கும், அதாவது தயவு கிடைக்கும். இப்படி தான் வேதத்தில் எஸ்தர் என்கின்ற ஒரு மகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு ஃபேவர், பயங்கரமான ஃபேவர் கிடைச்சிது. அந்த ஃபேவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருந்துச்சு. ஷி ப்ரிப்பேர்ட் ஆன் த வெயிட்டிங் பீரியட் அண்ட் ராஜாவின் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களை உயர்த்தினது. இன்றைக்கு உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்க. அந்த வெயிட்டிங் பீரியடில் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. கடவுள் நிச்சயம் உங்களை பயங்கரமாக உயர்த்துவார். ஹேவ் a nice day. God bless you.